அறநிலைத்துறை 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற அரசு வந்து என்னென்ன செஞ்சுருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆன்மீகத்தில், அதாவது அனைத்து சாதி அர்ச்சகராகலான்ற திட்டம் வந்து 2000 ஆண்டுகளாக கருவறையில் இருந்த தீண்டாமை இருள் ஒரு மைல்கல் அளவு அகற்றப்பட்டிருக்கு. என்னன்னா ஆகம கோயில், ஆகமம் இல்லாத கோயில் 29 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இது ஒன்று, இது வந்து வரவேற்கத்தக்கது. இப்போ இந்த ஆகம கோயில், ஆகமம் இல்லாத கோயில் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க மாணவர்கள் ஒரு பக்கம். இரண்டாவது, இந்த அறநிலைத்துறையில் 7000 கோடிக்கு மேலே நிலங்களை மீட்டிருக்கு இந்து சமய அறநிலைத்துறை. அதே மாதிரி 3000க்கும் மேற்பட்ட குடமுழுக்குகள் நடந்திருக்கு. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான திருமணங்கள், இணைய திருமணங்கள் நடத்தியிருக்கிறாங்க. நிறைய அர்ச்சகர்களுக்கு மாதம் ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் 2000 ரூபான்ற ஊக்கத்தொகை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அர்ச்சக பயிற்சி பள்ளி 10 ஆண்டுகளாக மூடி இருந்ததை 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற அரசு 6 பள்ளிகளில் இருந்த 8 பள்ளியாக உயர்த்தி இன்னைக்கு பயிற்சி பள்ளியில் எல்லா மாணவர்களும் சேர்றாங்க. அதில் பாலின சமத்துவத்தோடு பெண்களும் இன்னைக்கு அர்ச்சகரா, கருசுமுகம் பெண்கள் கருவறைக்குள் என்ற முழக்க அடிப்பட்டு பெண்களும் இன்னைக்கு அர்ச்சகரை படிச்சுட்டு இருக்காங்க. திமுக அரசால்